சபையின் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். இன்று முதலாக இன்று சபைக்கு வந்திருப்பவர்களை நாங்கள் வென்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்கின்றோம். சபை முடிந்த பிறகு உங்களுக்காகவும் விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேவனுடைய சித்தம் இருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக சபைக்கு வருமாறு நாங்கள் சபை சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம எல்லாருமே வீடுங்களில் குடும்பங்களில் பார்க்கக்கூடிய விஷயம் தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோர்கள் அம்மா அப்பா வந்து சேர்ந்து அப்படியே காப்பி அடித்து பண்ணுவாங்க, அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு ஜஸ்ட் 8 செகண்ட்ஸ் ஓடக்கூடிய வீடியோவில் ஒரு குட்டி பையன் அவங்க அப்பாவை அவன் எப்படி இமிட்டேட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். அதை ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, பரவாயில்ல. ஸோ இதில் இந்த பையன் பார்த்தீங்கன்னா அது வீடியோ வேலை சில மன்னிக்கவும். இதில் அந்த பையன் அவங்க அப்பா வந்து நடக்கிற மாதிரி நடந்து காட்டுறான். அவங்க அப்பா எப்படி கொஞ்சம் டிவி பார்ப்பார், அதே மாதிரி டிவி பார்க்குறான். அப்பா எப்படி ஃபோன் பண்ணுவார், அதே மாதிரி அவன் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது என்றால் சின்ன பிள்ளைங்க வந்து தங்கள் பெற்றோர்களை வந்து இமிட்டேட் பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் பெற்றோர்கள் போல் ஆக வேண்டும் என்றக்கூடிய அந்த ஒரு ஆசை அவர்களுடைய எண்ணத்தில் ஓடுவது தான். இன்று நான் பார்க்கக்கூடிய புதிய அதிகாரம் 5 எபேசியரில் பவுல் நமக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலை வைக்கின்றார். நீங்கள் கடவுளை பின்பற்றுவர்களாக இருங்கள் என்று சொல்கின்றார். பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். நான் பார்க்கக்கூடிய எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களிலே அதுக்கான தலைப்பு அன்பிலும் பரிசுத்தத்திலும் நடத்தல். வாக் இன் லவ் அண்ட் ஹோலினஸ். இந்த 7 வசனங்களில் நாம் ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். முதலாவது தேவனை பின்பற்றுதல், கிறிஸ்துவின் மாபெரும் தியாக அன்பு, 3வது பரிசுத்தத்திற்கு புறம்பானவைகள், 4 நித்திய எச்சரிப்பு. முதலாவது தேவனை பின்பற்றுதல். முதல் வசனம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி. கிறிஸ்தவ விசுவாசிகள் சும்மா ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுவர்கள் கிடையாது. அவர்கள் பிரியமான பிள்ளைகளாக தேவனை பின்பற்றுவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களது வேலையோ, உங்களது அந்தஸ்தோ, உங்களது வீடோ அல்லது உங்களுடைய விலை உயர்ந்த காரோ உலகத்திற்கு கண் முன்னாலே உங்களை அடையாளப்படுத்தி காட்டலாம். ஆனால் நீங்கள் பரலோக தந்தையின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசி என்று உலகங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். தேவனை பின்பற்றுவது என்றால் என்ன அர்த்தம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துவதுதான் தேவனை பின்பற்றுதல் என்று அர்த்தமாகின்றது. தேவன் மன்னிப்பது போல மற்றவர்களை மன்னிப்பது, தேவன் நம்மிடம் பொறுமையாக இருப்பது போல நாம் மற்றவர்களை பொறுமையாக இருப்பது, தேவன் நம்மிடம் கிருபையை காட்டுவது போல நாம் மற்றவர்களை கிருபையை காட்டுவது. முக்கியமாக தேவன் எப்பொழுது உண்மை உள்ளவராக இருப்பதால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராக நடந்து கொள்வது. நம்முடைய வீடு, வேலை, அந்தஸ்து, நம் உறவு எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் இன்று நமக்கு அழைக்கப்பட்ட ஒரு பெரிய அழைப்பது. உதாரணமாக வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களிடம் கோபமாக நடந்து கொள்ளலாம். சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணோம், திருப்பி அவங்க மேலே கோபப்பட சொல்லும் அல்லது பழிவாங்க சொல்லும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் கிருபையுடனும் பொறுமையுடனும் மிக முக்கியமாக சுய கட்டுப்பாடுடன் அவர்களுக்கு பதிலளிப்பார்கள். அப்பொழுதுதான் அது கிறிஸ்துவின் சுவாபத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அதே போல் குடும்பத்தில் யாராவது உங்களை மிக ஆழமாக காயப்படுத்தலாம். உலகம் என்ன சொல்லும், அவர்களை பழிவாங்கு அல்ல அப்படியே அவர்களை விட்டுவிடு, உதாசீனப்படுத்திவிடு என்று சொல்லிவிடும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டவர்கள், தேவன் நம்மை மன்னித்தார், கிருபையை நம்ம கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய பரலோக தந்தையை போல அவர்களை மன்னிக்கும் பொழுது நாம் பரலோக தந்தையை பின்பற்றவர்களாக நாம் நம்மை வெளிப்படுத்துகின்றோம். பவுல் இங்கே சொல்கின்றார், பிரியமான பிள்ளைகள் என்று மிக ஒரு அழகான வார்த்தை உபயோகப்படுத்துகின்றார். நாம் பயத்தில் வாழ்கின்ற அடிமைகள் கிடையாது.
நாம் அன்பின் உறவிலே வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகள். தேவன் அந்நியர்களிடத்தில் பேசவில்லை, அவர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகின்றார். பறவை அதற்கு பறப்பது என்பது இயல்பு, மீனுக்கு நீந்துவது இயல்பு. அதே போல் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து மூலமாக கிடைக்கப்பட்ட புதிய சுவாபத்தின் மூலமாக நாம் தேவனை பின்பற்றுவது என்பது ஒரு இயல்பான காரியம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? பூர்ணமாக நாம் தேவனை பின்பற்றுவது கிடையாது. பல முறை தோல்வியடைகின்றோம். ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி நாம் தேவனை பின்பற்ற அவர் உந்துதல் கொடுக்கின்றார், உற்சாகம் அளிக்கின்றார், நம்மை அவர் பலப்படுத்துகின்றார். நம்ம செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பேச்சை கேட்பதுதான். ஆகையே நாம் இன்று கேட்டுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே மக்கள் தேவனுடைய அன்பை என் வாழ்க்கையில் பார்க்கின்றார்களா? என்னுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றதா? என்னுடைய நடத்தையில் பரலோக தந்தையோட குணாதிசய சுவாபங்கள் தெரிகின்றதா? நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சுவாபத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருந்தால் நம் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவனுடைய சுவாபத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருந்தால் நம் மூலமாக மற்றவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். இரண்டாவது பாயிண்ட்டு, கிறிஸ்துவின் மாபெரும் தியாக அன்பு. 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பு, லவ். உலகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வை கொச்சைப்படுத்தி தான் பார்க்கின்றது. ஆனால் பவுல் உண்மையான அன்பு எது, போலியான சாத்தானின் அன்பு என்பதை அவர் வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றார். போலியான அன்பு என்பது மற்றவர்களை நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய இச்சைகளுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் உண்மையான அன்பு ஒரு தியாகம் நிறைந்த அன்பாக இருக்கின்றது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அன்பு ஒரு தியாகமான அன்பு. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு நம்மை அன்பு கூர்ந்ததால் அவர் வெறும் வார்த்தைகளை மட்டும் அதை சொல்லி காட்டவில்லை, அவர் தாமே அதை செயல்படுத்தி காட்டினார். சிலுவை வரைக்கும் சென்று தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தனது வலிமை, மகிமை, தன்னுடைய ஜீவனையும் நமக்காக அவர் தியாகம் செய்து தன் அன்பை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அதனால் பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்து உங்களை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி அன்பிலே நடந்து கொள்வது? எப்பொழுதும் என் தேவைகளே நான் நினைத்து பார்க்காமல் மற்றவருடைய தேவைகள் நாம் நினைத்து பார்ப்பது. எப்பொழுதுமே மன்னிக்க தயாராக இருப்பது. உதவி தேவைப்படுபவர்களுக்கு வேண்டுகிற நேரத்தில் அவர் உதவி செய்வது. நம்மை காயப்படுத்தியவர்களையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால் அவர்களை மன்னித்து விடுவது. உதாரணமாக வீட்டில் ஒருத்தர் உங்களோட கோவப்பட்டு பேசலாம். உடனே திரும்பி கோவப்படுவது ரொம்ப எளிது. ஆனால் அன்பில் நடப்பவர்கள், சத்தியத்தை நேசிப்பவர்கள், பரிசுத்தத்தை விரும்புபவர்கள் சமாதானத்தை தான் தேடி செல்வார்கள். அதே போல் சபையில் உங்களை பற்றி யாராவது தவறாக புரிந்திருக்கலாம். உலகம் என்ன சொல்லும்? அவர் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிடு அல்லது அவரை விட்டு விலகிவிடு என்று சொல்லும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு பொறுமையுடன் சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக, அந்த உறவை காத்துக்கொள்வதற்காக அந்த அன்பை வெளிப்படுத்தும். பவுல் மேலும் சொல்கின்றார், கிறிஸ்துவின் தியாகம் சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஆனது. பழைய ஏற்பாட்டில் மக்கள் தந்த பாவங்களுக்கு பரிகார பலியில் கொண்டு வரும்பொழுது தங்கள் பாவங்களுக்கு மனம் வந்தது மட்டுமல்லாமல் ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணபடி வரப்போகின்ற இரட்சகர் மேலே அவர்கள் விசுவாசம் கொண்டு கடவுள் சொன்னபடி பலிகளை செலுத்தும் பொழுது அப்பேற்பட்ட பலிகள் கடவுளுக்கு சுகந்த வாசனையாகவும் பிரியமான காணிக்கையாகவும் இருந்தது. அதே போல் தான் இயேசுவோட அந்த அன்பானது, தியாக பலியானது தேவனுக்கு பரிபூர்ண காணிக்கையாகவும் சுகந்த வாசனையாகவும் இருந்தது. இந்த உலகத்திலே நாம் காட்டக்கூடிய அன்பும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கின்றார். நம்முடைய சுயநலத்தை பார்க்காமல் மற்றவர்களுக்காக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உரிமையை விட்டு கொடுப்பதுதான் ஒரு தியாக அன்பு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அன்பில் வாழும் பொழுது, அதாவது தேவன் எதிர்பார்க்குற அன்பில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான காணிக்கையாகவும் சுகந்த வாசனையாகவும் இருக்கின்றது. அப்படி என்றால்
இன்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், என் அன்பு வார்த்தைகளில் மட்டுமா அல்லது செயல்களில் இருக்கின்றதா? நான் கிறிஸ்துவை போல தியாக அன்பை காட்டுகின்றேனா? என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக, தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்கின்றதா? கிறிஸ்துவை நாம் அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் மற்றவர்கள் அன்பு கூறும் பொழுது நாம் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். மூன்றாவது குறிப்பு, பரிசுத்தத்திற்கு புறம்பானவைகள். வசனம் 3-4. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேருமுதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோஸ்திரம் செய்தலே தகும். இந்த வசனங்கள் பவுல் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை உள்ளத்திலும் செயல்பாட்டிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று இங்கே அவர் எடுத்துரைக்கின்றார். பவுலில் 3 முக்கியமான விஷயங்களை பட்டியலிட்டு காட்டுகின்றார். 3 முக்கியமான பாவங்கள்: வேசித்தனம், அது விபச்சாரம், அசுத்தம். பொருளாசை என்று சொல்லும் பொழுது மற்ற மொழிபெயர்ப்புகள் அது பேராசை என்று போடப்பட்டிருக்கும். ஸோ பொருளாசை கீடு இல்லைனா பேராசை என்று சொல்லலாம். இந்த 3 பாவங்கள் பார்த்திங்கன்னா உலகம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுது. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த பாவங்கள் பொருத்தமானதல்ல என்று பவுல் மிக தெளிவாக சொல்கின்றார். உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று பவுல் சொல்கின்றார். அப்படின்னா விசுவாசிகளுக்கு சோதனைகளே வராதா, சோதனை விடமாட்டார்களா என்றால் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் பவுல் இந்த விபச்சாரம், அசுத்தம், பேராசை சபைக்குள் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, அனுமதிக்கப்படக்கூடாது, கொண்டாடப்படக்கூடாது என்று மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார். பெயர் கூட சொல்லப்படாது இருக்க வேண்டும். என்ன அர்த்தம்? மற்ற மக்கள் கிறிஸ்துவ விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அந்த விசுவாசிகளோட பாவங்கள் தான் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்துகிற மாதிரி அப்பேற்பட்ட பெயர் கூட சொல்லப்படாது இருக்க வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகின்றார். இந்த வசனம் கிறிஸ்துவர்களுடைய தனிப்பட்ட நடத்தையை மட்டுமல்லாமல் உலகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய சாட்சியத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் சொல்லுகின்றது, உன் ஆசைப்படி வாழ், லிவ் அக்கார்டிங் டு யுவர் ஹார்ட்ஸ் டிசையர். இன்றைக்கி இன்டர்நெட்லேயோ அல்லது நம்ம சோஷியல் மீடியாலேயோ அல்லது சினிமாக்களை பார்க்கும்பொழுது ஆபாசமான காட்சிகளும் ஆபாசமான வார்த்தைகளும் மிக சர்வசாதாரணமாக காட்டப்படுகின்றன. ஆனால் தேவன் தமது பிள்ளைகளை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கின்றார். நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல, நம்முடைய கிரியைகள் மட்டுமல்ல, நம்முடைய வார்த்தைகளை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கின்றார். அதை 4ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். வம்புங்கிறதுக்கான ஒரு சரியான மொழிபெயர்ப்பு அசிங்கமான வார்த்தை, ஃபில்தினஸ். புத்தியீனமான பேச்சு, ஃபூலிஷ் டாக்கிங். கேலி பேச்சு, கோஸ் ஜஸ்டிங். இந்த பாவங்கள் கிறிஸ்தவருக்கு தகாதவை என்று பவுல் நம்மிடம் சொல்கின்றார். ஒரு மனிதனோட உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் வார்த்தைகள் வெளியே வருகின்றன. பல நேரங்கள் நம்ம பார்க்கலாம், மக்கள் சிரிப்புக்காக அசிங்கமான நகைச்சுவை வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தி பார்க்க முடியும். ஆனால் அந்த வார்த்தைகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவது கிடையாது. அதே சமயத்தில் அந்த வார்த்தைகள் மற்றவருடைய மனதையும் கெடுக்கின்றன. உதாரணமாக வேலை செய்கிற இடத்துல உங்கள் நண்பர்கள் மத்தியிலே தவறான நகைச்சுவை பேசப்படும் பொழுது நாம் அதில் கலந்து கொண்டு அதை ரசிக்கிற மனசு நம்மளுக்கு ஆசையை தூண்டிவிடும். ஆனால் கிறிஸ்துவர்களாய நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறிவிட வேண்டும். பவுல் அதோடு கூட ஒரு மாற்றத்தை இங்கே காட்டுகின்றார். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்கின்றார். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி செலுத்துதல் என்ற அர்த்தம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே உங்களுக்கு தகுதியானது என்று சொல்கின்றார். அதாவது அசுத்தமான வார்த்தைகளுக்கு பதிலாக நன்றியுள்ள வார்த்தைகள் வர வேண்டும் என்று சொல்கின்றார். தேவனுடைய கிருபையை நினைக்கின்ற மனிதன் நிச்சயமாக நன்றியோடு அவன் வாழ்வான். ஒரு நன்றியுள்ள இதயம் பல பாவங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்கின்றது. ஒரு நன்றியுள்ள இதயம் பல பாவங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்கின்றது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் பேராசையில் விழமாட்டோம். தேவன் செய்திருக்க எல்லா காரியம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம்
பேராசையில் விழமாட்டோம். ஆக இந்த வசனத்தின்படி இன்று நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விகள் என்னவென்றால், என் வாழ்க்கை பரிசுத்தத்தை பிரதிபலிக்கின்றதா அல்லது அசுத்தத்தை பிரதிபலிக்கின்றதா? என் வார்த்தைகள் தேவனை மேம்படுத்துகின்றதா அல்லது உலகத்தை மேம்படுத்துகின்றதா? என் பேச்சு பிறரை உயர்த்துகிறதா அல்லது கெடுக்கின்றதா? நான் குறை நிறைந்தவனாக வாழ்கின்றேனா அல்லது நான் நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரத்தோடு வாழ்கின்றேனா? தேவன் நம்மை உலகத்தைப் போல வாழ அழைக்கவில்லை, மாறாக கிறிஸ்து போல பரிசுத்தமாக வாழத்தான் அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளும் செயல்களும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தோட ஒரு முக்கியமான புரிதல் நமக்கு. 4வது பாயிண்ட்டு, நித்திய எச்சரிப்பு. வசனங்கள் 5-7. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடையவில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவகோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்கு பங்காளிகளாக ஆகாதிருங்கள். இந்த வசனம் 5-7 முதல் பவுல் நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை, இன்ஹெரிட்டன்ஸ், அவர் ஹெவன்லி இன்ஹெரிட்டன்ஸை பற்றி அவர் நமக்கு நினைவூட்டுகின்றார். இங்கே பவுல் சொல்கிறாரு, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடையவில்லை என்று அவர் சொல்லும் பொழுது நம்ம உடனே குழம்பிக் கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் பவுல் இங்கே நற்கிரியினால், நல்ல கிரியினால் நம்மளுக்கு மோட்சராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்கின்றாரா? நிச்சயமாக கிடையாது. நம்மளுக்கு கிருபையின் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கின்றது, மோட்சராஜ்யம் கிடைக்கின்றது. பவுல் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே அவர் நம்மளுக்கு எடுத்து காட்டுகின்றார். ஒருத்தர் தொடர்ந்து மனம் திரும்பாமல் அசுத்தம், வேசித்தனம், பேராசை போன்ற பாவ வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தால் அவருடைய இருதயம் இன்னும் தேவனிடத்திலிருந்து தொலைவில் இருக்குது என்றுதான் அர்த்தமாகின்றது. அவர் தன்னுடைய விசுவாசத்தையும் தேவனை பற்றிய புரிதலையும் அவர் நன்றாக பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே மிக முக்கியமான வார்த்தை சொல்லப்படுகின்றது, விக்கிர ஆராதனைக்காராகிய பொருளாசைக்காரனாவது. பொருளாசை சொல்லும்படி சொல்லியிருக்கேன், பேராசையை அவர் பவுல் விக்கிர ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்கின்றார். பலர் நினச்சிக்கலாம், விக்கிர ஆராதனை அல்லது சிலை வழிபாடு சிலைகளுக்கு முன்பாக வணங்குவது, சிலையை கும்பிடுவது மட்டும்தான் அது விக்கிர ஆராதனை, சிலை வழிபாடு நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய இருதயத்திலே தேவனை விட அதிகமாக நாம் எதை நேசித்தாலும் அவை எல்லாமே விக்கிர ஆராதனை தான், எல்லாமே சிலை வழிபாடு தான். உதாரணமாக என் வாழ்க்கையில் என் லட்சியம் தாங்க ரொம்ப முக்கியம், என் லட்சியத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என் லட்சியத்துக்காக உயிரே கொடுப்பேன் என்று சொல்வது வேதாமத்தின்படி ஒரு விக்கிர ஆராதனை, ஒரு சிலை வழிபாடு. அதே போல் பலர் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டுருலாம், நான் வாழ்றது என் பிள்ளைக்காக தான் வாழ்கிறாங்க, என் பிள்ளை தான் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே, என் பிள்ளை இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாது, என் பிள்ளை தான் எனக்கு எல்லாமே முக்கியம். பிள்ளை தான் உனக்கு எல்லாம் முக்கியம்னா உனக்கு தேவன் முக்கியம் இல்லையா? அவ்வாறு சொல்லும் பொழுதும் அதுவும் ஒரு விக்கிர ஆராதனை, அது ஒரு சிலை வழிபாடு தான். பணம், இன்பம், வெற்றி, சுய ஆசைகள் இவை எல்லாமே மனிதனுடைய இருதயத்தில் விக்கிரகங்களாக, சிலைகளாக மாறக்கூடும். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துவிட்டு மற்ற நாட்களிலே உலக ஆசை கொண்டு உலகத்திற்காகவே நான் வாழப்போகின்றேன் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன் குடும்பத்தையும் சரி, ஆரோக்கியத்தையும் சரி, சில நேரங்களில் நேர்மையை கூட தியாகம் பண்ணுகின்றார்கள். உலகத்திற்கு முன்பாக அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக காணப்படலாம், தோற்றம் அளிக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய ஆசைக்கு, தங்களுடைய குறிக்கோள், தங்களுடைய ஒரு லட்சியங்களுக்கு மட்டுமே அவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதை தான் அவர் மதிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை இழக்க முடியும்.
இன்று உலகம் சொல்கின்றது உன் மனசு சொல்வதை நீ பின்பற்று என்று சொல்கின்றது. உலகம் சொல்கின்றது உன் மனசு சொல்வதை நீ பின்பற்று. ஆனால் பவுல் சொல்கின்றார் நீ கிறிஸ்துவை பின்பற்று என்று சொல்கின்றார். பின்பு பவுல் சொல்கின்றார், ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள் என்று கூறுகின்றார். சிலர் சொல்லலாம், உலகத்தோடு ஒத்து போணுங்க, எல்லாருமே இப்படி தானே பண்ணுறாங்க, நான் தான் ரசிக்கப்பட்டேனே, கிருபை கொடுக்கப்பட்டுருச்சே, இப்போ எப்படி வாழ்ந்தா என்ன? இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே ஆபத்தான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள். ஏனெனில் இந்த வார்த்தைகள், இப்படி சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள், இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தேவ பயத்தையும் சரி, பரிசுத்த வாழ்க்கைக்கான அழைப்பையும் அவரிடமிருந்து பிரித்து விடுகின்றன. தேவனை விட்டு வெகு தொலைவில் சீக்கிரம் சென்று விடுவார்கள். ஒரு விஷம் கலந்த பானத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு பாட்டிலில் விஷம் இருக்குது. பாட்டிலை வெளிப்பக்கம் பார்க்கும்போது மிக அழகாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே விஷம் இருக்கின்றது. விஷம் என்று தெரிந்தால் யாருமே அதை குடிக்க மாட்டார்கள். அதே போல தான் பாவம் ஆரம்பத்திலே கவர்ச்சியாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவில் அது சமாதானத்தையும் குடும்பத்தையும் உறவுகளையும் மிக முக்கியமாக தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தையும் அது அழித்து விடுகின்றன. பின்னர் பவுல் சொல்கின்றார், அவர்களோட பங்காளிகள் ஆகாதீர்கள் என்று சொல்கின்றார். இது அர்த்தம் என்ன? உலகத்திலிருந்து கிறிஸ்துவர்கள்லாம் விலகி வாழ வேண்டும் என்று சொல்கின்றாரா? உலகத்திலிருந்து கிறிஸ்துவர்கள் விலகி வாழ்ந்தால் எப்படி போய் நச்சத்தை சொல்ல முடியும்? பவுல் இங்கு சொல்ல வருவது, உலகத்தின் பாவமான வாழ்க்கை முறையை பின்பற்றாதீர்கள் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் உலகத்தைப் போல வாழக்கூடாது என்று சொல்கின்றார். தேவன் தவறு என்று சொல்கின்ற வாழ்க்கை முறையிலே நாம் பங்கேற்கக்கூடாது என்று சொல்வதுதான் இங்கே பவுலமிடம் சொல்ல விரும்புவது. உதாரணமாக, வேலை செய்கிற இடத்துல லாபத்திற்காக சில காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கப்படலாம். நண்பர்கள் நம்மளை பாவத்தில் தள்ளக்கூடிய பொழுதுபோக்குகளுக்காகவும் அல்லது கெட்ட பழக்கவர்களுக்காகவும் நம்மை அழைக்கலாம். சமூகம் தேவனை அவமதிக்கக்கூடிய காரியங்களை கொண்டாடலாம். ஆனால் விசுவாசி தேவனை புரிந்து கொண்டவர், தேவன் அன்பை தெரிந்து கொண்டவர், உறுதியோடு பரிசுத்தமாக வாழ்க வேறுபட்ட வாழ்க்கை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதை மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மீட்பை மட்டும் தரவில்லை, நாம் தேவன் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை வாழ அவர்தாமே நமக்கு புதிய சாபத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருக்கின்றோம் என்பதால் தான் தேவன் நம்மை பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் நடக்க நம்மை அழைக்கின்றார். ஆக அந்த வசனத்தோட செய்தி மிக 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 தெளிவாக இருக்குது. வசனத்தோட செய்தி என்னவென்றால், உலகத்தின் ஏமாற்று வார்த்தைகள், அதில் நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். பேராசையும் அசுத்தமும் உங்கள் இருதயத்தை ஆள விடாதீர்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவராக நீங்கள் வாழுங்கள் என்பதுதான் இன்றைய முக்கியமான செய்தி நமக்கு. ஆக இன்று நம்மை கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விகள் என்னவென்றால், என் வாழ்க்கையில் தேவனை விட முக்கியமான ஏதாவது ஒன்று இருக்கின்றதா? உலகத்தின் பொய்யான சிந்தனைகள் என்னை பாதிக்கின்றதா அல்லது தேவசீ தான் என்னை பாதிக்கின்றதா? நான் கிறிஸ்துவுக்காக பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்கின்றேனா அல்லது உலகத்திற்காக அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நடக்கின்றேனா? தேவன் நம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கின்றார். ஆகையால் உலகத்தின் வழியே அல்ல, நாம் கிறிஸ்துவின் வழிதான் தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். உலகம் அதிக இருளாய் கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும் வெளிச்சமாக வாழ முடியும். ஆக இந்த 7 வசனங்களிலே பிரியமானவர்களை நாம் கற்றுக்கொண்டது என்ன? கடவுளோட ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்கும் பொழுது, உலகத்தாரை போல கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக, தேவனுடைய கோபம் வரக்கூடிய கீழ்ப்படியாமின் பிள்ளைகளைப் போல நம்ம வாழ்கின்றோமா அல்லது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கின்றோமா? இன்று உங்களே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையை பார்க்கும் மற்றவர்கள் இவர் தன் பரலோக தந்தையைப் போல நடக்கின்றான் என்று சொல்வார்களா? என்னுடைய பேச்சிலும் சிந்தனையிலும் அன்பும் பரிசுத்தமும் வெளிப்படுகின்றதா?
அல்லது உலகத்தின் அசுத்தம் ஒட்டி கொண்டிருக்கின்றதா? உலகத்தின் பாவ அழுக்குகளை களைந்துவிட்டு பிரியமானவரின் பிள்ளையை போல தேவனுடைய சுபாவத்தில் தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பின்பற்றி இமிட்டேட் பண்ணி தேவனுக்கு பிடித்தவராக வாழ நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு வலிமை இல்லைதான், ஆனாலும் அந்த வலிமையை யாருக்கு கிடைக்காத ஒரு வலிமையை ஆவியானவர் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார். ஆவியானவர் செவி சாய்க்கும் பொழுது நிச்சயமாக நம் பாவங்களை அவர் மனதில் உறுத்துதலாக கொடுக்கின்றார். அவர் பேசும் பொழுது, அவருக்கு நான் செவி சாய்க்கும் பொழுது நான் போகின்ற வாழ்க்கை தவறு என்று அறிந்து கொள்கின்றோம். நான் கிறிஸ்து வெளிப்படுத்தவில்லை, நான் ஒரு கண்ணாடியாக பிரதிபலிக்கவில்லை தேவனுடைய குணாதிசயங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நம் சபைக்கு வருவதும் கிறிஸ்தவன் என்று சொல்வதும் ஒரு சடங்கல்ல, அது ஒரு வாழ்க்கை. நமது வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கட்டும், நாம் தேவனை மகிழ்ச்சியுற செய்வோம். ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பான தந்தையே, கடந்த வாரங்களாக நீர்தாமே வேத சத்தியத்தை நாங்கள் கேட்டிருந்த பிறகு அந்த வேத சத்தியங்களின்படி எப்படி வாழ வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கையிலே நீர் பவுல் மூலமாக ஒவ்வொரு இண்டு இடுக்குகளிலும் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் இதயத்தில் நீர்தாமே நுழைந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர். பல அழுக்குகளை ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இவை அழுக்கென்று. சில நேரங்களிலே என் மனைவிக்கு தெரியும், என் கணவனுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும் அழுக்கென்று. என் நண்பர்களுக்கு தெரியும் நான் அழுக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி ஒரு விசுவாசி என்று சொல்ல முடியும்? எப்படி நான் தேவனை நான் பின்பற்றுகிறேன் என்று நான் சொல்ல முடியும்? நான் எப்படி தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்ல முடியும்? இது நேரத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். நீ எப்பொழுது மன்னிக்க வல்லமையான தேவனாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தவான்களை பேசும் பொழுது அவர்கள் செவிசாக்கி எங்கள் பலத்தை தாரும். இயேசுவின் மாட்சிமை மிகுந்த இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிற அன்பு தந்தையே, ஆமென்.